தங்கம் விக்கிற விலைக்கு ஒரு பவுனுக்கு கூட கொலை பண்றாங்க. நியூஸ் எல்லாம் பாக்குறதே இல்லையா நீ? வெளியே எப்படி நடக்குது? நீ என்னடா அண்ணா இவ்வளவு நகையை போட்டுக்கிட்டு இன்னத்துக்கு வெளியே போயிட்டு வர? அதுவும் தனியா. ஆமா, இந்த நகையெல்லாம் லாக்கர்ல வச்சிருந்தேன். நீ எப்ப எடுத்த? அத்தை, நான் தான் அத்தை அவளுக்கு எடுத்து கொடுத்து அவ ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு, ஏய் ஃப்ரெண்ட் கல்யாணம்னு சொல்லண்டி. பாட்டி கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, சொல்லுடி. அத்தை, பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம்னு சொல்லி காலையிலேயே கிளம்பி போயிட்டா. என்னையும் துணைக்கு கூப்பிட்டா. எனக்கு ஒரு மாதிரி நைட்டு ஃபுல்லா தலைவலியா, அதனால நான் போகல. அதுக்காக ஒரு வயசு பொண்ணு இவ்வளவு நகையை போட்டு தனியா அனுப்புவியா? ஆமா, அனன்யா ஃப்ரெண்டுன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே, நீங்க போலியா? மேம், எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் கல்யாணம்லாம் இல்ல மேம். ஐயோ, இந்த குண்டு பூசணிக்கா குட்டியை குழப்புறாளே. அன்பரசி, உனக்காவது அந்த ஃப்ரெண்டு யாருன்னு தெரியுமா? இவ உண்மைய சொல்லிடுவா போல இருக்கே. ஏதாவது சொல்லி அனன்யா விஸ்வா கல்யாணத்தை நடத்திடலான்னு பார்த்தா இவளே சொந்த செலவுல சோனிய வச்சுக்கிட்டு வந்து நிக்கிறா. என்ன அன்பரசி, நீயும் பதில் சொல்லாம பேசாம நிக்கிற? அன்பரசி, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என்ன சந்திரா, என்னாச்சு? அம்மா, விஸ்வாவை காணோன்னு தேடிட்டு இருந்தோம்ல, ஒரு ரவுடி கும்பல் விஸ்வாவை கடத்தி அடைச்சு வச்சிருந்திருக்காங்கம்மா. அன்பரசி தான் அவங்க கிட்ட இருந்து மீட்டு வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்காமா. அன்பு, அன்பரசி, சந்திரா சொல்றது உண்மையா? ஆமா, எதுக்கு விஸ்வாவை கடத்தினாங்களா? அது பணத்துக்காக கடத்திருக்காங்க மேடம். அப்பாடா, உண்மையான காரணத்தை சொல்லல. அனன்யா தப்பிச்சா. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு அன்பரசி. உன்னை தப்பா நினைச்சு பத்மா இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு போனப்ப கூட நீ விஸ்வாவை காப்பாத்திருக்க. இப்ப தெரிஞ்சிருக்கும் பத்மாவுக்கு உன்னோட அருமை என்னன்னு. மாலையும் கழுத்துமா அனன்யாவும் விஸ்வாவும் வந்து நின்னு இருப்பாங்க. அத கெடுத்திருக்கா. இவளை நினைச்சு பெருமைப்படுறாங்களாம். மனசால நீ ரொம்ப உயர்ந்து நிக்கிற அன்பரசி. உன்னை எதிர்த்து நிக்கிறவங்க உன் உண்மைக்கு முன்னாடி பொசுங்கி போயிடுவாங்க. நீ வா அனன்யா, நீ ஏற்கனவே டயர்டா இருப்ப. வா வா வாடி. ஹலோ, சொல்லுங்க. ஆமா, வா. இந்த அனன்யா ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு நின்னது, சிவகாமி மேடம் நான்சென்ஸ்ல பேசினது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ தப்பா நடந்திருக்கு. கண்டிப்பா உனக்கு தெரியும், என்னன்னு சொல்லு. அனன்யா விஸ்வாசரை கடத்திட்டு போய் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்க பார்த்தா. நான் மட்டும் அங்க போலனா வேற மாதிரி நடந்திருக்கும். இந்த விஷயம் மட்டும் மேடம்க்கும் சாருக்கும் தெரிஞ்சா அனன்யாவை வீட்டை விட்டே துரத்திடுவாங்கன்னு தான் விஸ்வாசர் கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு
சத்தியம் வாங்கிட்டேன். என்ன அன்பு நீ? தப்பு பண்ணவ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அப்பதான் அவளுக்கெல்லாம் புத்தி வரும். நீ இப்படி மன்னிச்சு விட்டனா இதையே சாதகமா எடுத்துக்கிட்டு மேலும் மேலும் தப்பு பண்ணுவா. விஷ்வா, விஷ்வா, சாப்பிடு. விஷ்வா, அம்மாக்கு நீதாண்டா எல்லாமே. உன்னை காணணும் உடனே என் மனசு பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படியாவது நீ நல்லபடியா வந்து சேர்ந்துடணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. சாப்பிடுடா, ப்ளீஸ். விஷ்வா, எந்த அம்மாவும் தான் பெத்த புள்ள வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கவே மாட்டான். என் புள்ள கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவனுக்கு பிடிச்சவளா மட்டும் இல்லாம குடும்பத்துக்கு ஏத்தவளா, சமூகத்துல அவனோட அந்தஸ்தை உயர்த்தக்கூடியவளா இருக்கணும்னு நினைச்சேன். அது தப்பா சொல்லு? நான் உன் விருப்பத்துக்கு எதிரா இருக்கிறதா நீ தப்பா நினைச்சிட்ட விஷ்வா. என் பிள்ளையோட சந்தோஷத்தை தவிர இந்த அம்மாவுக்கு வேற என்ன பெருசா சந்தோஷம் இருக்க முடியும் சொல்லு விஷ்வா. எனக்கு அவளை பிடிக்கலனாலும் நான் உனக்காக அந்த வீட்டு படி ஏறி அவளை பொண்ணு கேட்டனா இல்லையா? ஆனா அவ நம்மள மதிக்காம எல்லார் முன்னாடியும் உதாசீனப்படுத்திட்டான். பாரு, ஆனா அவ அப்படி பண்ணதுக்கு நீ ஏன் மேல கோவப்படுற? உன் மேல அவளுக்கு உண்மையாவே அன்பு இருந்திருந்தா அவ இப்படி எல்லார் முன்னாடியும் உன்னை வேணான்னு சொல்லிருப்பாளா? அவ ஏதோ உள்நோக்கத்தோட தான் விஷ்வா பழகிருக்கா. அம்மா, அன்பரசியை தப்பா பேசாதீங்க. அவ மட்டும் இல்லனா நான் அந்த ரவுடி இங்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன ஆயிருப்பேன். என்ன, எதுக்கு இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மேடம், விஸ்வா சாரை பத்திரமா பார்த்துக்கோங்க. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். என் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கோங்கன்னு எனக்கே அட்வைஸ் பண்றா. அப்படின்னா நான் விஸ்வா மேல அக்கறை இல்லாம இருக்கேன்னு என்ன குத்தி காட்டுறாளா? சரி, அதெல்லாம் விடு, இப்ப சாப்பிடு. இந்தா. இத பாரு, எனக்கு உன் மேல கோபம் இருந்தா கடுமையா 2 வார்த்தை பேசுவேன், அவ்வளவுதான். ஏன்னா நீ என் ரத்தம் விஸ்வா. உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. ஒன்னு புரிஞ்சுக்கோ, அம்மா எது சொன்னாலும் அது உன் நல்லதுக்குதான். இந்தா சாப்பிடு. போதுமா? என்ன சாப்பிடுற நீ?
ஒரு தோசை கூட சாப்பிட்டு முடிக்கல. 2 வாய் சாப்பிடு போதும். அம்மா போதும், நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். சரி. மனசை போட்டு குழப்பிக்காம கொஞ்ச நேரம் நல்லபடியா தூங்குனா எல்லாம் சரியாயிடும். தண்ணி குடி. 2 வாயாவது குடி. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு அன்பரசு என்னை காப்பாத்தினான்னு எனக்கு தெரியல. உன் மனசுல நான் இல்லைன்னா என் லைஃப் எப்படி போனா உனக்கு என்ன வந்துச்சு? அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து என்னை ஏன் காப்பாத்துன? உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல அன்பரசி. பத்மா, போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, நீ எடுக்காம யோசிச்சுட்டே இருக்க. ஜானகி மேடம் தாங்க போன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது, அட்டன் பண்ணி பேசு. ஹலோ, சொல்லுங்க மேடம். பத்மா, எங்க வீட்ல தானே இருக்கீங்க? உங்களை பார்க்க வரலான்னு இருக்கேன். ஃப்ரீயா இருக்கீங்களா? நான் வீட்ல தான் இருக்கேன். ஆனா நீங்க எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு? நான் வேணா அங்க கிளம்பி வரனே. இல்ல பத்மா, நான் வர்றதுதான் முறையா இருக்கும். மூர்த்தி சாரும் வீட்ல தானே இருக்காரு? ஆமா, அவரும் வீட்ல தான் இருக்காரு. அப்ப சரி, நான் உடனே கிளம்பி வரேன். மேடம், நீங்க நேர்ல வந்துதான் சொல்லணுங்கிறது இல்ல. என்கிட்ட போன்ல சொல்றதா இருந்தா கூட சொல்லுங்க. நமக்குள்ள என்ன மேம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? அப்படிலாம் இல்ல பத்மா. என்னதான் நெருக்கமா இருந்தாலும் சில விஷயங்களை நேர்ல தான் பேசணும். அதுதான் முறை. நான் வரேன். மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். சரி. என்ன பத்மா, என்ன சொன்னாங்க? ஏதோ முக்கியமான விஷயம், நேர்ல பார்த்து பேசணும். நாங்க உடனே இங்க கிளம்பி வரேன்னு சொன்னாங்க. ஓ பத்மா, என்ன யோசிக்கிற? இல்ல, இந்த மாதிரி ஹைப்பா பேசிதான் நாம அவங்க வீட்டுக்கு போனோம். இப்போ அவங்க இங்க வராங்க. ஏதோ ஒரு மாதிரி கோஇன்சிடென்ஸ் இருக்கிற மாதிரி தோணுது. அப்படின்னா நல்ல விஷயம் தானே பத்மா? இல்லங்க, என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் ஒரு ஏமாற்றத்தை ஏத்துக்க கூடிய மனநிலைமையில நான் இல்ல. விஸ்வாவே இப்பதான் ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். அவனுக்கு திரும்பவும் ஒரு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பத்மா, எனக்கு என்னமோ நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறியோன்னு தோணுது. அவங்க தான் வர்றேன்னு சொல்லிருக்காங்களம்மா, வரட்டும். அதுக்கு முன்னாடியே எதுக்கு தேவையில்லாத ப்ரொடக்ஷன்லாம்? வாங்க வாங்க மேடம். மேடம் வாங்க மேடம். வாங்க. வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. 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 பாட்டி. விஸ்வா, என்ன விஸ்வா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. உட்காருப்பா. என்ன விஸ்வா, தலையில அடிபட்டிருக்கு, எப்படி ஆச்சு? அது ஒண்ணு இல்ல பாட்டி, ரவுடிங்களோட கிளாஷ் ஆனதுல லைட்டா அடிபட்டுருச்சு, அவ்வளவுதான். மத்தபடி பெருசா ஒண்ணும் இல்ல.
அன்பரசி தான் சரியான நேரத்துல வந்து காப்பாத்தினா. ஏதோ கெட்ட நேரத்திலையும் கொஞ்சம் நல்ல நேரம் இருந்திருக்கு. அதான் அன்பரசி வந்து உன்னை காப்பாத்திருக்கா. அப்புறம் நான் இங்க வந்தது கூட அன்பரசியை பத்தி பேசுதா. நான் போன்ல முக்கியமான விஷயம் சொன்னதும் அதை பத்தி தான். விஸ்வா, நீ கொஞ்சம் உள்ள போப்பா, ரெஸ்ட் எடு. சரிங்க பாட்டி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். சரி விஸ்வா. டயர்டா இருக்கான். நீங்க எல்லாரும் அன்னைக்கு விஸ்வாவுக்கு அன்பரசிய பொண்ணு கேட்டு வந்தீங்க. அன்பரசி விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கும் கூட அன்பரசி அப்படி சொன்னதும் விஸ்வா மாதிரி ஒரு பையனை வேண்டான்னு சொல்றாளேன்னு என் மனசுக்கும் வருத்தமா இருந்துச்சு. அன்பரசி ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. யார் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நல்ல மனசு உள்ளவ. எந்த விஷயத்திலையும் எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவெடுத்துற மாட்டா. இந்த சம்பந்தம் வேண்டான்னு அவ சொன்னது விஸ்வாவை பிடிக்காம இல்லை. அதுக்கான காரணம் வேற. கல்யாணங்கிறது ஒரு பொண்ணு வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயம். அந்த முடிவை உடனே சொல்ல சொல்லி கேட்டிருக்க கூடாது. சரி, எது எப்படியோ அவ தயக்கத்துக்கான காரணம் தெரிஞ்சு அதை நான் சரி பண்ணிட்டேன். இப்போ அந்த பொண்ணோட பாட்டியா சொல்றேன், எங்க குடும்பத்துக்கு இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம். நடந்தது கண்டிப்பா ஒரு கசப்பான சம்பவம் தான். அது உங்க மனசை கண்டிப்பா காயப்படுத்தி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தையும் விட நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். விஸ்வா அன்பரசி கல்யாணம் நடந்தா 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். நான் இந்த சம்பந்தம் எங்களுக்கு செட் ஆகாதுன்னு நான் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். இந்த அன்பரசி விஷயம் அதெல்லாமே நான் அன்னைக்கே மறந்துட்டேன். ஆனா இப்ப என்னடானா நீங்க திரும்ப வந்து இப்படி பேசுறீங்க? அன்பரசி அன்னைக்கு அப்படி சொன்னதை வச்சு நீங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க. அவ முழு மனசோட இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லல. அது மட்டும் இல்ல, இனி இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் பத்மா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மேடம். நீங்க பெரியவங்க இவ்வளவு தூரம் வந்து பேசுறீங்க. முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்வாங்க. அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல என்னால உடனே முடிவெடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரி, எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா நீங்க எடுக்கிற முடிவு நம்ம பிள்ளைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். நீங்க நல்ல முடிவா சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா.
நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பத்மாவோட பதில் பாசிட்டிவா தான் இருக்கும். அன்னைக்கு கூட இப்படிதான் விஸ்வா வருத்தப்படக்கூடாதுன்னு உடனே கிளம்பி அங்க வந்தோம். ஆனா அங்க நடந்ததை பார்த்த பிறகுதான் எதுக்குமே அவசரப்படக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்பவும் எனக்கு அதே தயக்கம் தான். கல்யாணங்கிறது விளையாட்டான விஷயம் இல்ல. எனக்கு டைம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு சொல்றேன்.